கிராமத்தில் 2 சிறிய நண்பர்கள் அருண் மற்றும் சரண். அவர்கள் சிறிய வயதிலிருந்து சேர்ந்து விளையாடி, படித்து மற்றும் எல்லாவற்றிலும் ஒன்றாக இருந்தனர். அவர்களின் நட்பு ஊரிலேயே பிரபலமாக இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக விழாவை கொண்டாடினர். அருண் மற்றும் சரண் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து இனிப்பு மற்றும் உணவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கரடியை ஊரில் பார்த்ததாக ஓர் அறிவிப்பு வந்தது. மக்கள் பயந்து ஓடி மறைந்தனர். அருணும் சரணும் தங்களது நண்பர்களை தேடிச் சென்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக கரடி நேராக அவர்களை நோக்கி வந்தது. அருண் ஓடிச் சென்று அருகிலிருந்த ஒரு மரத்தில் ஏறினான். ஆனால் சரண் ஏறக்கூடிய உயரம் இல்லை. அவன் பயந்து போய் திடீரென ஒரு யோசனை கொண்டு நிலத்தில் படுத்துக்கொண்டு மூச்சை வைத்துக் கொண்டான். கரடி சரணின் அருகில் வந்தது. அதை பார்த்த அருணுக்கு பயமாக இருந்தாலும் மரத்திலிருந்து இறங்கத் தயங்கவில்லை. கரடி சரணின் உடலை குடிந்து பார்த்துவிட்டு அவன் உயிரில்லை என நினைத்து விட்டுவிட்டது. கரடி அங்கு இருந்து போனவுடன் அருண் கீழே இறங்கி, என்னடா கரடி உன்னிடம் என்ன சொன்னது என்று கேட்டான். சரண் சிறிது சிரித்து, கரடி சொன்னதில்லை, ஆனால் அது எனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தது. ஒரு உண்மையான நண்பன் கஷ்டத்தில் விட்டுவிடாமல் துணை நிற்க வேண்டும். அருண் வெட்கமடைந்து சரணிடம் மன்னிப்பு கேட்டான். அவர்கள் இருவரும் அந்த நாளுக்குப் பிறகு இன்னும் உறுதியான நண்பர்களாக ஆனார்கள். கதை மொரால்: உண்மையான நட்பு சிரமங்களில் மட்டுமே பரிசோதிக்கப்படும்.